என்னை விடு நாராயணா, என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள், இந்த துஷ்டனிடமிருந்து காப்பாற்றுங்கள். நாராயணா, நாராயணா, இந்த அரக்கன் இரக்கமே இல்லாமல் பூதேவியை இழுத்துச் செல்கிறான். இந்த பூமியில் வாழும் ஜீவராசிகளின் கதி என்ன ஆகும்? காப்பாற்றுங்கள் ஸ்ரீஹரி, காப்பாற்றுங்கள், பூதேவியை காப்பாற்றுங்கள் ஸ்ரீஹரி. விதி நெருங்கும் போது இப்படித்தான் விபரீதமாக யோசிக்க சொல்லும். இரணியாட்சன் பூதேவியின் மீது ஆசைப்படவில்லை, தன் மரணத்திற்காக ஆசைப்படுகிறான். அதுதான் விதி என்றால் நான் என்ன செய்வது? இரண்யாட்சனை எந்த ஆயுதத்தாலும் அழிக்க முடியாது. விஷ்ணுவின் சுதர்சன சக்கரமும் ஒரு ஆயுதம் தானே. அவன் தன் தீவிரமான தவத்தால் இந்த வரத்தை பெற்றுக்கொண்டான். அவன் பக்தியை வியந்து சுவாமி இரண்யாட்சனுக்கு அந்த வரத்தை தந்துவிட்டார். தேவி சரஸ்வதி, நம்முடைய முதல் கடமை பூதேவியை காப்பாற்றுவதுதான். ஆமாம் பிரம்மதேவா, இரணியாட்சனை அழிக்க ஏதாவது வழி இருக்குமா? அதை சொல்லுங்கள். இதற்கும் தாய் ஆதிசக்திதான் பரிகாரம் சொல்ல வேண்டும். நீங்கள் வருவீர்கள் என்று எதிர்பார்த்தேன் விஷ்ணு தேவனே. தாயே, தங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும். பூதேவியை மீட்க தாங்கள்தான் ஓர் வழி சொல்ல வேண்டும். உங்கள் கேள்விக்குள்ளேயே பதில் இருக்கிறது. உங்களுக்கு தெரியவில்லையா? இரணியாட்சனை யாராலும் எந்த ஆயுதத்தாலும் அழிக்க முடியாது. தேவர்கள் கொடுத்த வரத்தை யாராலும் மாற்ற முடியாது விஷ்ணு தேவா. அது புரியாமல் இல்லை தாயே. மூடப்பட்ட வழி எது என்பது புரிகிறது. ஆனால் பூதேவியை காப்பாற்ற வேறு என்ன வழி என்றுதான் புரியவில்லை. நீங்கள்தான் வழிகாட்ட வேண்டும் தாயே. சம்ஹாரம் செய்வதற்கு பெயர் பெற்றவர் ருத்ரன் தானே. இப்படி வரத்தை வாங்கிக் கொண்டு அட்டுழியம் செய்பவரை வதம் செய்வது சிவன்தானே. சிக்கல் வரும்போது சிவனை பார்த்தால் கண்டிப்பாக வழி சொல்லுவார். திதி தாயின் புதல்வன், பிரம்மனிடத்தில் சகாவரம் பெற்றவர், அகிலத்தை ஆள்பவர், அரக்கர்களின் அரசன், ஆலோகத்தின் பிரபு. கௌதமி, உன்னையும் இழுத்து வந்து விட்டானா இந்த அரக்கன்? என்னால் தானே உனக்கு இந்த வேதனை. நீ கௌதமி இல்லையா? தேவி, நான் கௌதமி இல்லை, சங்கடா. உங்கள் கௌதமி இறந்து விட்டாள். இல்லை இல்லை, நான் தான் அவளை கொன்று விட்டேன். உங்களை எங்கள் பிரபுவிடம் சேர்ப்பதற்காகவே கௌதமி ரூபத்தில் உங்களோடு இருந்தேன். இனி உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது பூதேவி. என்னை காப்பாற்ற மகாவிஷ்ணு கண்டிப்பாக வருவார். பக்த வச்சலன் தன் பக்தையை கைவிட மாட்டார். வரட்டும், வரட்டும்.
மாயாவி மோகினி வேடத்தில் அரக்கர்களை ஏமாற்றியது போல் அவ்வளவு சுலபமில்லை என்னுடைய பாதாள லோகத்திற்குள் நுழைவது. உன்னை சிறை வைக்கப் போகும் இடத்தில் ஒரு புல் பூச்சு கூட உள்ளே வர முடியாது. நீ மட்டும் சரி என்று சொல். மாயாவி மகாவிஷ்ணுவை போல் உன்னை நான் எங்கோ ஒரு இடத்தில் வைத்திருக்க மாட்டேன். என் கண்ணுக்குள்ளே வைத்து பார்த்துக் கொள்கிறேன். அந்த மாயாவியை நினைப்பதை விட இந்த மாவீரனை நினை. சங்கடா, இவளை இழுத்து வா. பிரபு, பிரபு, என்னவாயிற்று நாரதா? பிரபு, நாம் எது நடக்கக்கூடாது என்று நினைத்தோமோ அதுவே நடந்து விட்டது. பூதேவி தாயை அந்த அரக்கனிடமிருந்து எப்படி காப்பாற்றப் போகிறீர்கள்? நாரதா, அதற்கு என்ன வழி என்பதை கேட்கத்தான் சிவனை பார்க்க கைலாயத்திற்கு நான் சென்று கொண்டிருக்கிறேன். பிரபுவுக்கு ஒரு முக்கியமான தகவல். இரண்யாட்சன் பாதாள லோகத்தை சுற்றி சேற்றால் அகழை அமைத்து காவல் வைத்துள்ளான். அதுவும் சாதாரண சேர் அல்ல. அந்த சேற்றில் கால் வைத்தால் உள்ளே இழுத்துக் கொள்ளும். அந்த சேற்றை தாண்டி வாயு பகவானே போக முடியாது. அப்படி பாதுகாப்பாக பூதேவி தாயை சிறை வைத்துள்ளான். போதும் நாரத முனிவரே, நீங்கள் சொல்வதை கேட்பதற்கு எனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. தேவி, நாரதா, ஏன் பயம்? எதற்கு பயம்? என்னால் பாதாள லோகத்திற்கு போக முடியாது என்று பயமாக உள்ளதா? நாராயணா, நாராயணா, அப்படி நினைக்காதீர்கள். பூதேவி தாயை அழைத்து வருவதில் என்ன தடைகள் எல்லாம் இருக்கிறது என்று தெரிந்தால் தானே தயாராக இருக்க முடியும். அதற்காக சொன்னேன். நாராயணா, நாராயணா. பூதேவியின் பாதுகாப்பு என் பொறுப்பில் இருந்தது. நான் என் கடமையை சரியாக செய்யவில்லை. அதனால் தான் இவ்வளவு பிரச்சனை. பாவம் பூதேவி எவ்வளவு கஷ்டப்படுகிறாள் என்று தெரியவில்லை. பூதேவியின் நற்குணங்களுக்கு வந்த சோதனைதான் இந்த நிலை. யார் பாதுகாப்பில் இருந்திருந்தாலும் மக்கள் அவதிப்படுவதை தடுக்க பூதேவி நிச்சயம் வெளியே சென்றிருப்பாள். இரணியாட்சனுக்கு ஒரு முடிவை கட்ட பரமேஸ்வரனை பார்க்க வந்தேன். அவரோ யோக நிலையில் இருக்கிறாரே. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. போதும், நிறுத்து. அந்த மாயாவியின் பெயரை கேட்டாலே என் உடல் முழுவதும் பூச்சி ஊறுவது போல் இருக்கிறது. என் பொறுமைக்கும் எல்லை உண்டு. நாராயணனே என் ஆபத் பாந்தவன். என் துயரத்தை தீர்க்க போகும் ஸ்ரீஹரியும் அவரே. முட்டாள் போல் பேசாதே. மாயாவி மகாவிஷ்ணுவால் இங்கு வரவே முடியாது. அப்படியே வந்தால் கூட சேற்றில் சிக்கி மாண்டு போவான். இல்லாதவனை நினைத்து பாடுவதற்கு பதிலாக உன் கண்ணெதிரே இருக்கும் என் பிரபுவை ஏற்றுக்கொள். வா, உன்னை அலங்கரிக்கிறேன். தேவி, உன் பிடிவாதத்தை விட்டு பேசாமல் என்னை மணந்து கொள். அந்த ஆசையை விட்டுவிடு. மகாவிஷ்ணு என்னை காப்பாற்ற வருவார். உனக்கு உயிர் மேல் ஆசை இருந்தால் என் மேல் உள்ள ஆசையை விட்டு என்னை அனுப்பிவிடு. அனுப்ப மாட்டேன் என்றால் உன்னுடைய இறுதி காலம் நெருங்கிவிட்டது என்று
புரிந்து கொள். மகாவிஷ்ணுவின் வீரத்தை பற்றி தெரியாமல் மடத்தனமாக எதிர்த்து கொண்டிருக்கிறாய். என் லோகத்திற்குள் வந்து எனக்கு அடிமையாக இருக்கும் நீ என் முன்னாலேயே அந்த விஷ்ணுவை புகழ்கிறாயா? சந்தேகமே இல்லை. உனக்கு அழிவு காலம்தான். அதனால்தான் என்னை இழுத்து வந்து மகாவிஷ்ணுவை வம்புக்கு இழுக்கிறாய். என்னை எதிர்க்கும் சக்தி எந்த லோகத்திலும் பிறக்கவே இல்லை. என் பொறுமையை சோதிக்காதே. நான் மீண்டும் இங்கு வரும்பொழுது அவனை மறந்துவிட்டு என் மீது மோகம் கொள்ள தயாராக இரு. ஸ்ரீஹரி, ஸ்ரீமன் நாராயணா, என்னை காப்பாற்றுங்கள். இது நாம் செயல்பட வேண்டிய நேரம். காத்திருக்க கால அவகாசம் இல்லை. பரமேஸ்வரா, பிரம்மன் இரணியாட்சனுக்கு வரமளித்துள்ளார். அவனை எந்த ஆயுதத்தாலும் அழிக்க முடியாது. ஆயுதம் இல்லாமல் அவனை அழிக்க தாங்கள்தான் மாற்று வழி சொல்ல வேண்டும். மகாவிஷ்ணுவின் ஆற்றலையும் சாகசத்தையும் விட பெரிய ஆயுதம் எது? வினா வேண்டாம் மகேஸ்வரா, விடை தேடி வந்திருக்கிறேன். மகாவிஷ்ணு, வாருங்கள். அங்கு கேட்பது புலியின் சத்தம். அது எதனுடனோ சண்டை போட்டுக் கொண்டிருக்கும் போல் இருக்கிறது. வாருங்கள் விஷ்ணு தேவா, அதற்கு உயிர் பயத்தை தருவது யார் என்று பார்ப்போம். பலத்த அறை, கனத்த உடல், கூரிய தந்தம். என்னதான் புலியாக இருந்தாலும் போராட முடிவு செய்து விட்டால்
பன்றியின் பராக்கிரமமே வெல்லும். புரிந்துவிட்டது பரமேஸ்வரா. எதற்காக என்னை கைலாயத்தை உங்களுடன் சுற்றி வர சொன்னீர்கள் என்பது புரிந்துவிட்டது. அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட தரணியில் இறங்கி பக்தனையும் பக்தியையும் காக்க தாங்கள் அடுத்து தரிக்க வேண்டியது காட்டுப்பன்றியின் ரூபம். தேவி பார்வதி, ஆதிசேஷன் பூதேவிக்கு தன் நெற்றியில் பாதுகாப்பை கொடுக்கும் முடிவுக்கு வந்திருக்கிறார். என்ன லக்ஷ்மி, அந்த முடிவில் இருக்கும் விளைவுகள் உனக்கு புரியவில்லையா? அதில் என்ன பிரச்சனை இருக்கிறது? எல்லாம் சரியாகத்தானே இருக்கிறது. பூதேவிக்கு ஆதிசேஷனின் நெற்றி பாதுகாப்பான இடம்தானே. ஆதிசேஷனோ பூதேவியை நெற்றியில் தாங்கிக் கொள்ளப் போகிறார். ஸ்ரீஹரியோ ஆதிசேஷனை விட்டு என்றும் பிரிய போவதே இல்லை. சுற்றி வளைத்து பார்த்தால் சுவாமி, பரமேஸ்வரா, சுவாமி, பரமேஸ்வரா, அண்ணனை அழைத்துக் கொண்டு எங்கு சென்றீர்கள்? இரணியாட்சனை அழிக்க வழி கேட்டால் நீங்கள் கைலாயத்தின் வழிகளை சுற்றி காட்டுகிறீர்கள். சகோதரி பார்வதி, மகாதேவன் இந்த பிரச்சனைக்கு சரியான வழியையே காட்டியிருக்கிறார். மீன் அவதாரம் எடுத்து மனு மகாராஜனுக்கு வழி காட்டினேன். கூர்ம அவதாரம் எடுத்து சமுத்திரராஜனுக்கும் தேவர்களுக்கும் வழிகாட்டினேன். இப்பொழுது இரணியாட்சனுக்கு நல்வழி கற்பிக்க நான் எடுக்கப் போகும் அவதாரம் வராக அவதாரம். விஷ்ணுதேவனே, இரண்யாட்சனை அழிக்க வழி கிடைத்ததா? வழி கிடைத்து விட்டது. இரணியாட்சனை அழிவு காலத்திற்கான வழியை விதி விஸ்தாரமாக காட்டிவிட்டது. பிரம்மதேவனே, நீங்கள் என்னை வேறு ஒரு ரூபத்தில் படைக்க உதவ வேண்டும். எந்த ரூபத்தில் உங்களை உருவாக்க வேண்டும்? அந்த அரக்கனை அழிக்க நான் வராகனாக மாற வேண்டும். வராகனா? விஷ்ணுதேவனே, உங்கள் லீலையே லீலை. எதிராளியின் பலம் பலவீனம் தெரிந்து தந்திரத்துடன் செயல்படுகிறீர்கள். பரந்தாமா, என் படைப்பான பன்றியை பூலோகத்தில் மிகவும் கீழ்மையான ஜீவனாக நினைக்கிறார்கள். பிரம்மதேவா, பன்றியின் சிறப்புதான் என் இந்த முடிவிற்கு காரணம். தங்கள் படைப்பில் கீழ்மையான ஜீவன் என்று உண்டோ? ஒவ்வொரு ஜீவனையும் ஒரு தனி சிறப்புடன் படைத்துள்ளீர்கள். சேற்றை வேறு யாரால் சகிக்க முடியும்? இரணியாட்சன் உருவாக்கி இருக்கும் சேற்று அகழியை தாண்டி கோட்டைக்குள் நுழைய வராகனால் மட்டுமே முடியும். இரணியாட்சனை வேறு எந்த ஆயுதமும் இல்லாமல் அழிக்க வராகனின் தந்தத்தால் தான் முடியும். நீங்கள் இரணியாட்சனுக்கு கொடுத்த வரத்திற்கும் எந்த பாதிப்பும் வராது. அதனால் என்னை வராகனாக மாற்றி பூமியில் பிறக்க செய்யுங்கள். ஓம் நமோ நாராயணாய. ஓம் நாராயணா போற்றி. ஓம் நாராயணா போற்றி. ஓம் நாராயணா போற்றி. பூதேவி, வீராதி வீரன், ஈரேழு லோகத்திற்கும் தலைவன், அவதார புருஷன், அரக்கர்களின் அரசன், நான் உன் எதிரில் இருக்கும்போது நீ அந்த கோழையை நினைத்துக் கொண்டிருக்கலாமா? கண்களை திறந்து கம்பீரமான என்னை பார்.